நீத்திற்குரியவர்களுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. நம்ம தொழுவ நினைச்சா நம்மளுக்கு சோம்பேறித்தனம் தடுக்குது. இல்லை நம்ம ஒரு அமல் செய்ய நினைக்கிறோம், அந்த நேரத்தில் சோம்பேறித்தனம் தடுக்குதுன்னா அந்த சோம்பேறித்தனத்தை ஷைத்தான் தான் ஏற்படுத்துகிறான். உலகத்தில் பல விஷயங்கள் மூலயமா நம்மளை ஷைத்தான் வழிகெடுக்கிறான். ஃபோன் மூலயமா, டிவி மூலயமா, உலக பேச்சுக்கள் மூலயமா நம்மளை ஒரு அமல் செய்ய விடாமல், நன்மையை சம்பாதிக்க விடாமல் ஷைத்தான் வழிகெடுக்கக்கூடியவனாக இருக்கிறான். அந்த ஷைத்தான்கிட்ட பாதுகாப்பு பெறணும், நம்மளுக்கு தொழுகையில் ஆர்வம் வரணும், அமல் செய்ய ஆர்வம் வரணும்னா இன்ஷா அல்லாஹ் இந்த துவாவை நம்ம ஓதணும். என்ன துவான்னா பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்லாஹும்ம இன்னி அலா திக்ரிக வ ஷுக்ரிக வ ஹுஸ்னி இபாததிக. அல்லாஹ், உன்னை நினைவு கூறுவதற்கும் உனக்கு நன்றி செலுத்துவதற்கும் உன்னை அழகிய முறையில் வணங்குவதற்கும் எனக்கு உதவி செய்வாயாக. இந்த துவாவை நம்ம தொழுது முடிச்சுட்டு அத்தஹியாத்துக்கும் ஸலவாத்துக்கு அப்புறம் ஓதி அல்லாஹ் தஆலா கிட்ட துவா செய்தோம்னா இன்ஷா அல்லாஹ் தொழுகையில் உள்ள சோம்பேறித்தனத்தையும் அமல் செய்வதற்கான சோம்பேறித்தனத்தையும் நீக்கி அல்லாஹ் தஆலா நமக்கு நன்மைகளை அதிகமாக தந்தருள் புரிவானாக. ஆமீன். இந்த துவாவை உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் உதவியாக